அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸ்ஸஹ்பி அல் ஃபைஸின் இப்ரத்துல்லா அம்மாபாத். அன்பார்ந்த மூமீன்களே, இறை நம்பிக்கையாளர்களே, மனிதனான நாம் ஒவ்வொருவருமே மனதில் நிறைய தேவைகளை, நிறைய ஆசைகளை கொண்டு நடக்கிறோம். அதெல்லாம் ஒன்று நடந்து கிடைப்பதற்கு நாம் அதிக அமல்களும் செய்கிறோம். அதெல்லாம் நடந்து கிடைக்க நேர்ச்சைகள் வைக்கிறோம், துவா செய்கிறோம், இன்னும் வேறு பல அமல்களையும் நாம் செய்து வருகின்றோம். அன்பார்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு மூமீனுக்கும், இறை நம்பிக்கையாளர்களுக்கும் நான் இன்னைக்கு ஒரு சின்ன திக்ரை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதிக மகத்துவம் நிறைந்த ஒரு திக்ராகும். இந்த திக்ரை ஓதுவதற்கு நீங்கள் 5 செகண்ட் நீங்கள் செலவு செய்தால் போதுமானது. 5 நொடிகளில் உங்களுக்கு இதை ஓதி முடித்து விடலாம். இந்த புனிதமான ஷோபான் மாதத்தில் நீங்கள் இதை செய்தால் நான் உறுதியாக சொல்கிறேன், அல்லாஹு தாலா உங்களுடைய எந்த ஒரு தேவையும் பூர்த்தி செய்து தருவான். இந்த மகத்தான திக்ரை என்னுடைய ஆலிம் எனக்கு கற்றுத்தந்தாங்க. இதை நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஒரு திக்ரை நான் பலருக்கும் கற்றுக் கொடுத்தேன். அவர்கள் ஓதிவிட்டு என்னுடைய தேவை பூர்த்தியாக கிடைத்தது அல்ஹம்துலில்லா அப்படின்னு என்னிடத்தில் கூறினாங்க. அப்போ நிறைய அனுபவங்கள் கொண்ட ஒரு திக்ராகும் இது. நிறைய மகான்கள் இந்த திக்ரை பல ஹதீஸில் நமக்கு கற்று தந்திருக்காங்க. இந்த திக்ரை நாம் ஓதினால் நமக்கு சீக்கிரம் பதில் கிடைக்கும். நமது எவ்வளோ பெரிய தேவைகளும் பூர்த்தியாக கிடைக்க இந்த திக்ரு ஓதினால் போதும் அப்படின்னு மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு திக்ரு இது. நாம் எல்லாருமே நிலைத்திருக்கக்கூடியது புனிதமான ஷோபானுடைய ஒரு நாளில். புனிதமான இந்த ஷோபான் மாதத்தை இறைவன் நமக்கு வழங்கியது நமது இதயத்தை சுத்தப்படுத்துவதற்காக. அதாவது நாம் ஒவ்வொருவருமே எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கோம், தெரிந்தும் செய்திருக்கோம், தெரியாமலும் செய்திருக்கோம். காரணம், நாம் இன்று வெளியில் சென்றாலும் எங்கிருந்தாலும் நமது கண்ணில் ஹராமை நாம் பார்க்கிறோம். நாமே அறியாமல் நாம் டவுன்ல எல்லாம் போகும்போது ஹராமை நாம் பார்த்து விடுகின்றோம். பல நபர்களும் அவர்களே அறியாமல், அவர்களுக்கே தெரியாமல் ஹராமை அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். அதே போலவே தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ தவறுகளை நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான். நாம் செய்த பாவங்களை எல்லாம் இறைவன் நமக்கு பொறுத்து தருவதற்கு நாம் துவாவும் செய்கின்றோம். இந்த புனிதமான ஷோபானுடைய இந்த மாதத்தில் ஒரு மகத்தான இஸ்திஃபார் இருக்கிறது. இந்த இஸ்திஃபாரை நாம் ஓதும் போது உறுதியாக நான் சொல்கிறேன், அல்லாஹு தாலா நாம் செய்த அனைத்து தவறையும் நமக்கு மன்னிப்பு வழங்குகிறான். நமது பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நமது இதயம் சுத்தமாகிறது. நாம் சுத்தமானவர்களாக அடைகிறோம். அந்த ஒரு இஸ்திஃபாரை நான் இன்று உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். மகான்கள் இந்த இஸ்திஃபாரை நமக்கு கற்றுத்தந்த இடத்தில் அவங்க கூறக்கூடிய ஒரு விஷயம், இந்த இஸ்திஃபாரை ஒரு அடியான் 7 தடவை ஓதினால் இறைவன் மலக்குகளிடம் கூறுவானாம், அந்த அடியானுடைய தீமைகளை எல்லாம் நீ அழித்து விடு, அந்த அடியானுடைய தீமைகளை நீ மாய்த்து விடு அப்படின்னு மலக்குகளுக்கு கட்டளையிடுவானாம். அதனாலேயே நாளை ஆகிரத்தில் நாம் செல்லும் போது நமது புத்தகத்தில் எந்த ஒரு தீமையும் நமக்கு இருக்காது. அல்லாஹு தாலா அப்படிப்பட்டவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுப்பான். அல்லாஹு தாலா இந்த இஸ்திஃபாரை பற்றி தெரிவதற்கும் அதை நமது வாழ்க்கையில் ஓதுவதற்கும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அல்லாஹு தாலா நாம் இருக்கக்கூடிய ஷோபான் மாதத்தின் பரக்கத்து கொண்டும், நாம் நுழைய இருக்கின்ற ரமலான் மாதத்தின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் கொண்டும் நாம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் நமக்கு மன்னித்து விடுவானாக. நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் எல்லா வேதனையும் போக்கி இறைவன் நமக்கு சந்தோஷத்தை வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த புனிதமான ஷோபான் மாதத்தில் நாம் ஒவ்வொருவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், தாராளமான சலவாத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும். சலவாத் ஓதுவதற்கும் அதை அதிகப்படுத்தவும் எந்த முடக்கமும் இல்லாமல் ஓதவும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. மூமின்களே, இந்த புனிதமான ஷோபான் மாதமும் வருகின்ற ரமலான் மாதமும் நமக்கு பயன்பட வேண்டுமானால் நமது கல்பு என்பது சுத்தமாக இருக்க வேண்டும். அதில்லாமல் இந்த நாட்களெல்லாம் கடந்து போவதை தவிர அதனால் நமக்கு எந்த ஒரு பலனுமே இல்லாமல் ஆகிவிடும். நமது இதயம் ஒன்று சுத்தமாக, நமது கல்பு ஒன்று சுத்தமாக நாம் செய்ய வேண்டியது இஸ்திஃபாரை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அதன் பின்பு என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு ரப்பே அப்படின்னு நீங்கள் இறைவனிடத்தில் கண்ணீரோடு துவா செய்யுங்கள். மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. இந்த புனிதமான ஷோபான் மாதத்தில் அசருடைய தொழுகை பிறகு ஒரு இஸ்திஃபாரை நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. இந்த இஸ்திஃபாரை நாம் ஒரு முறை ஓதினால் போதும். ஆனால் இந்த மாதம் முழுவதும் எந்த முடக்கமும் இல்லாமல் நாம் ஓத வேண்டும். இனி சில சகோதரிகளுக்கு தொழுகை இல்லாத நேரமாக இருந்தால் நமக்கு தான் தொழ முடியாதே, அப்போ இந்த இஸ்திஃபாரை நாம் ஓத வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை ஓதாமல் இருந்து விடக்கூடாது. அசருடைய நேரத்தில் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து இந்த இஸ்திஃபாரை நீங்கள் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதுமாக இதை ஓதும் போது நான் உறுதியாக கூறுகிறேன், அல்லாஹு தாலா உங்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான். அதற்கு இந்த ஒரு இஸ்திஃபார் காரணமாகிறது.
காரணம், மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. இந்த புனிதமான ஷோபான் மாதத்தில் இந்த இஸ்தீஃபாரை ஓதும்போது அல்லாஹு தாலா மலக்குகளுக்கு கட்டளை இடுவானாம், இந்த இஸ்தீஃபார் ஓதிய அந்த அடியானுடைய எல்லா தீமைகளையும் நீ அழித்துவிடு என்று. எந்த தீமையும் அந்த ஒரு அடியானுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு மலக்குகளிடம் இறைவன் கூறக்கூடிய ஒரு இஸ்தீஃபாராகும் இது. அப்போ நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நமது பாவங்கள் எல்லாம் பொறுத்து கிடைக்க, நமது கல்பு ஒன்று சுத்தமாவதற்கு நாம் ஓத வேண்டிய அந்த இஸ்தீஃபார், அஸ்தோஃபிருல்லாஹில் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹயுல் கயூம் வ அதூபு இலைஹி தௌபதா அப்திலாலிம் லீ நப்சிஹி லா எம்லிகு லீ நப்சிஹி மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூரா. மறுபடியும் சொல்கிறேன், அஸ்தோஃபிருல்லாஹில் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹயுல் கயூம் வ அதூபு இலைஹி தௌபதா அப்திலாலின் லீ நப்சிஹி லா எம்லிகு லீ நப்சிஹி மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூரா. இந்த ஒரு இஸ்தீஃபாரை இந்த ஷோபான் மாதத்தில் அசருடைய தொழுகை பிறகு ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாதம் முழுவதும் ஓதிக்கொள்ளுங்கள். அஸ்தோஃபிருல்லாஹில் அலீம், இறைவனிடத்தில் நான் மன்னிப்பு தேடுகிறேன், என்னுடைய பாவங்கள் பொறுக்க நான் மன்னிப்பு தேடுகிறேன். எப்படிப்பட்ட ரப்பிடம்? லா இலாஹ இல்லா ஹுவல் ஹயுல் கயூம், என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய என்றென்றும் வாழக்கூடிய ரப்பிடம். வ அதூபு இலைஹி, அவனிடத்தில் நான் தௌப தேடுகிறேன். என்னுடைய நப்சில் நான் செய்து போன தவறுகளுக்கு ஒரு அடிமையாக நான் உன்னிடத்தில் பாவம் தேடுகிறேன் ரப்பே. என்னுடைய நப்சில் மரணத்திலோ அல்லது வாழும்போதோ அல்லது ஆகிரத்திலோ எந்த அதிகாரமும் இல்லாத சாதுவான ஒரு அடிமையாக நான் செய்த தவறுக்கு உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகிறேன் ரப்பே. ரப்பே, நீ எனக்கு பொறுத்து தருவாயாக இறைவா. அதாவது நாம் யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே இறைவனுடைய தீர்மானத்தில் தான் இருக்கிறது. எல்லாம் நமது கற்பனையே. நமக்கு தேவையான ஒரு உயரமும் தேவையான வெயிட்டும் தேவைக்குள்ள அழகும் இருந்து ரொம்ப அகங்காரத்தோடு ஆணவத்தோடு இந்த பூமியில் நாம் இருந்தால் அப்படியே வாழ்ந்து நாம் மரணிக்கவும் செய்கிறோம், நாளை ஆகிரத்திலும் செல்கிறோம். ஆனால் எதுவுமே நமது கைகளில் கிடையாது. எல்லாமே இறைவனுடைய தீர்மானம்தான். இறைவன் எடுக்கக்கூடிய முடிவில் தான் எல்லாமே இருக்கிறது. அதனாலேயே இறைவனிடத்தில் என்னுடைய நப்சில் நான் அக்கிரமம் செய்துவிட்டேன் ரப்பே அப்படின்னு தாழ்மையோடு நாம் ரப்பிடத்தில் இஸ்தீஃபார் தேடுகிறோம். ஒவ்வொருவரும் பொக்கிஷமான இந்த ஒரு இஸ்தீஃபாரை இந்த ஷோபான் மாதத்தில் அசருடைய தொழுகை பிறகு ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நமது பாவங்களை எல்லாம் நீக்கி ஒரு குழந்தையை போல் நம்மை ஆக்குவானாக. இனி எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு நபராக இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அதே போல் இனி நான் ஒரு திக்ரை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஒரு திக்ரம் என்னுடைய ஆலிம் எனக்கு கற்றுத்தந்து, இந்த திக்ரை என்னுடைய வாழ்க்கையில் பல தேவைகளுக்காக நான் ஓதினேன். அந்த தேவைகள் அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லா என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தந்தான். அதே போல் இந்த திக்ரை நான் பகிர்ந்திருக்கிறேன். பலரும் என்னுடைய தேவை பூர்த்தியாகி கிடைத்தது அப்படின்னு என்னிடத்தில் கூறிய ஒரு திக்ராகும். இது அந்த அளவில் மகத்தான ஒரு திக்ராகும். இந்த திக்ரை ஓதி ஒரு அடியான் துவா செய்தால் அவனுடைய துனியா தேவையும் ஆகிரத்து தேவையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து கொடுப்பான். அப்போ நாம் ஓத வேண்டிய அந்த பொக்கிஷமான திக்ர், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன். இறைவனுடைய மகத்தான 99 திருநாமங்களில், அதாவது ஹஸ்மால் உஸ்னால உள்ள ஒரு மகத்தான திருநாமமாகும் இது. மகானான அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் பார்க்க முடிகிறது, எந்த ஒரு அடியானாவது 3 தடவை யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஓதினால், 3 தடவை ஓதும் போது இறைவன் அவனை பார்க்கிறான். அவனுடைய எந்த தேவையும் அந்த நேரத்தில் ரப்பு பூர்த்தி செய்து கொடுக்கிறான். யா அர்ஹமர் ராஹிமீன் என்று 3 தடவை ஓதுவதற்கு உங்களுக்கு நொடிகள் போதுமானது. ஆனால் இந்த நொடிகள் போதுமான இந்த திக்ரை நாம் ஓதும்போது இறைவன் நம்மை திரும்பி பார்க்கிறான். அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அந்த தேவையை ரப்பு பூர்த்தி செய்து தருகிறான். அதாவது இறைவன் அதிகமாக நேசிக்கிறான் யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஓதும்போது. அதிலும் முக்கியமாக ஈமானோடும் இறை நம்பிக்கையோடும் இந்த ஷோபான் மாதத்தில் நாம் ஓதும்போது கண்டிப்பாக இறைவன் நமக்கு பூர்த்தி செய்து தருவான். நமக்கு தெரியும், எவ்வளவு நேரம் இல்லாத ஒரு அடியானாக இருந்தாலும் 3 தடவை இந்த திக்ரை ஓதுவதற்கு அவனால் முடியும். அதே நேரத்தில் இந்த ஒரு திக்ரை அதிக அளவில் நாம் ஓதினால் நமக்கு அதனுடைய சிறப்பு இன்னும் அதிகரிக்கும். யானத்துல் தாலிபீன் என்கிற கிதாபில் பார்க்க முடிகிறது, எந்த ஒரு அடியானாவது இரவில், அதாவது நள்ளிரவில் ஒரு 1000 தடவை இந்த திக்ரை ஓதி பூர்த்தி செய்தால் அவன் எந்த ஹாஜத்தை வைத்து ஓதுகிறானோ அவனுடைய தேவை ரப்பு பூர்த்தி செய்து கொடுப்பான் என்று. அப்போ நேரம் இருக்கக்கூடியவங்க
1000 தடவை ஓதி துவா செய்தால் அல்லாஹு தஆலா இந்த துனியாவிலும் நாளை ஆகிரத்திலும் உங்களுக்கு அதிகமான நன்மை உங்களுக்கு தருகின்றான். அப்போ உங்களுடைய எவ்வளவு பெரிய ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அதை நடத்தி தருவான், பூர்த்தி செய்து தருவான். இப்போ ஃபஜ்ருக்கு முன்னதாக எழுந்து ஒரு 10 நிமிடம் அதற்கு முன்னதாக எழுந்து கொள்ளுங்கள். 2 ரக்காத் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். அதே அமர்வில் இருந்து 3 தடவை யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஓதிக்கொள்ளுங்கள். 1000 தடவை ஓதுவதற்கு அதிக நேரம் ஒன்றும் ஆகாது. எந்த ஒரு நேரத்திலும் நமக்கு ஓதலாம். ஆனால் தஹஜ்ஜுடைய நேரம் என்றால் நமது துவாவுக்கு சீக்கிரம் பதில் கிடைக்கும். அதன் பின்பு ரப்பிடத்தில் துவா செய்யுங்கள். இதை நீங்கள் இந்த ஷோபான் மாதத்தில் தொடர்ந்து 7 நாட்கள் செய்யுங்கள். உங்களுடைய ஹாஜத்தும் நிறைவேறி கிடைக்கும். அல்லாஹு தஆலா இந்த திக்ரை படிப்பதற்கு நமக்கு தௌஃபீக் புரிந்ததை போல் இதை நமது வாழ்க்கையில் செய்வதற்கும் இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானம் வழங்குவானாக. இறைவன் நாம் அனுபவிக்கக்கூடிய நோயிலிருந்து நமக்கு ஷிஃபா வழங்குவானாக. கடனிலிருந்தும் வேறு பிரச்சனையிலிருந்தும் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பானாக. இந்த புனிதமான ஷோபான் மாதத்தில் எல்லா ஹயர்களும் எல்லா பரக்கத்தும் ரஹ்மத்தும் தந்து அருள் புரிவானாக. இறைவனின் சொர்க்கத்தில் நாம் ஒவ்வொருவரும் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேருவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.